ஹலோ கைஸ், நம்ம திங்க புக் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம், வாங்க போகலாம். உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பகலில் போகிறத விட நைட்டில் போங்க. லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா 4 மாடி ஹைட்டுக்கு ஒரு பெரிய ராட்டினம் வச்சுருந்தாங்க. இதில் போகலான்னு பார்த்தா நமக்கு அள்ளு கலண்டுரும். அதனால் இதில் போகல. நம்ம போனது இந்த ட்ராகன் கப்பல் தான். நண்பன் தான் எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்தான். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 80 ரூபா. பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். புக் ஃபேர் எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் வந்து புத்தகம் பார்த்துக்கிட்டு புத்தகம் வாங்கி படிப்பாங்கன்னா. ஆனால் நாங்கள் அதுக்கு போகலை. படிக்க வேண்டிய புக்கே படிக்கலை. இதில் எங்கே இந்த புக்கை படிக்க போகிறோம்? உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஒரு கடையிலே பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே புக்கு வச்சுருக்காங்க. அப்போ மொத்தமாக இங்கே ஏகப்பட்ட கடை இருக்குது. அப்போ எவ்வளோ புக் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸ்டேஜ் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு போட்டு ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எங்கே அதெல்லாம் பார்க்க போகிறோன்ட்டு அப்படியே தள்ளி போயிட்டேன். நம்ம இங்கே முக்கியமாக போன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுக்காக தான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ருமாலி ரொட்டி தான் ஒன்று வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொடுக்குற காசுக்கெலாம் ஒர்த்து கிடையாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட போகிறது பாவ் பாஜி தான். இதை நான் அடிக்கடி சாப்பிட மாட்டேன், எப்போயா தான் சாப்பிடுவேன். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட் வைஸ் இது நல்லாவே இல்லை. பன் இனிப்பாக இருக்குது, கிரேவி காரமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வாங்க போனது சில்லி பரோட்டா தான். சும்மா ஆவி பறக்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. சில்லி பரோட்டாவை பார்க்கும்போதே சும்மா வாயெல்லாம் எச்சு உரிச்சிங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் செம்மையாக இருந்துச்சு. போங்க, கொடுக்குற காசுக்கு டபுள் ஒர்த்துங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடாவை வாங்கியிருந்தோம். இதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. என்னடா சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேனே, என்னடா எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேறானே நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் சாப்பிட்டது எதுவுமே நல்லா இல்லை. நான் சாப்பிட்ட பானிபூரி சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வெஜ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நல்லா இல்லை. கடைசியாக அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. இங்கே மூளைக்கு பியூரிஃபை வாட்டர் வச்சுருந்தாங்க. நீங்கள் புக் ஃபேர் போனீங்களா? புக் ஃபேர் போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு கதைப்போம். பாய். என் மச்சான் வேறு பேசியிருப்பா, அதையும் பார்த்துட்டு போங்க. அதான் கைஸ், இப்போ எங்கே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நெய்வேலி புக் ஃபேருக்கு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இங்கே ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது.